ஹே கைஸ், நீங்க கெனானோடைய ஆர்பி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பேட்டரி சீக்கிரமா ட்ரைன் ஆகிற இஷ்யூ இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்காக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கிற இந்த ப்ராடக்ட். இது ஆப்ரமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்ல இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கிற ஒரு டம்மி பேட்டரி. இதை யூஸ் பண்ணி நம்ம கெனானோடைய ஆர்பில பேட்டரி இன்சர்ட் பண்ற இடத்துல இது நம்ம ஒரு டம்மி பேட்டரியா போட்டுட்டோம் அப்படின்னா டைரக்டா பவர் சோர்ஸ் மூலியமா நமக்கு வந்து பவர் டெலிவரி பண்ணும். ஈஸியா நீங்க கண்டினியூஸா வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டம்மி பேட்டரி. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். கவர் தான் அமேசான் கவர். இது ரொம்ப சின்னதாக இருக்குடா. ஸோ இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேட்டரியோட மாடல் நம்பர் LPE17. இது வந்து கெனான் ஆர்பிக்கு மட்டும் தான் சூட் ஆகும் அப்படின்றது இல்லை. கெனானோடைய 200D, கெனானோடைய 200D Mark II, அப்புறம் நான் ஒரு சில லிஸ்ட் கொடுக்குறேன். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற கேமராஸ் எல்லாருக்குமே டம்மி பேட்டரி யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கெனானோடைய LPE17 பேட்டரி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாமோ அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. நான் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். டைப் சி தான்ப்பா. ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. நான் ஆர்டர் போடும்போது அதனுடைய இமேஜ் நான் காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த டெர்மினல் வந்து வேற மாதிரி காமிச்சது. இதோ இந்த மாதிரி டெர்மினலில் எப்படா நம்ம பவர் சோர்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றது எனக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். இந்த இமேஜில் வந்து அது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தனியாக இது பாருங்க, பவர் இன்புட் கொடுக்குற கன்வெர்ட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்ரமேட் அப்படின்னு சொல்லிட்டு பவர் டெலிவரி பண்ணுற ஒரு டைப் சி இது யூஸ் பண்ணி நம்ம பவர் கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து ஒன்றுமே இல்லை, உள்ள வெறும் பிளாஸ்டிக் தான். டம்மி பேட்டரி தான். இதில் ஒன்றுமே கிடையாது, வெயிட்டே இல்லை. இந்த டெர்மினல் மட்டும் கொடுத்துருக்காங்க, உள்ளே இது இன்சர்ட் ஆகுது. ஸோ இதான் வந்து நம்மளுடைய கெனான் ஆர்பி. இதில் தான் நம்ம வந்து கண்டினியூஸான வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கேட்ஜெட் கடைக்கு. பட் வந்து இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது கெனானோடைய R6. இதை நான் வந்து ஈவெண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால அதை நான் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த ஆர்பியை தான் நான் வந்து கண்டென்ட் எடுக்கிறதா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வந்து நிறையவே பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ இருக்கு. ஒரு பேட்டரி யூஸ் பண்ணாவே ரொம்ப நேரம்லாம் இல்லை, 15 மினிட்ஸ் வீடியோ எடுத்தாவே ஒரு பேட்டரி காலி ஆயிடுது. ஸோ இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த டம்மி பேட்டரி நம்ம வாங்கியிருக்கோம். இது எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னா, உள்ளே இருக்கிற பேட்டரி ஆல்ரெடி இருக்கிறத கழட்டிடுங்க. இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கான தனியாக ஒரு ஒயர் போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் க்ளோஸ் ஆகலையே. உள்ளே போலையா? உள்ளே போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம், வந்துடும். இந்த மாதிரி பேட்டரியோட டோருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஒயரை வந்து வெளியே விட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு கண்டினியூஸாக ரெக்கார்ட் ஆகிறதுக்கான ஒரு பவர் சோர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. யோகிச்சது வந்து பவர் பேங்க்ல இன்சர்ட் பண்ணால் ஒர்க் ஆகும்னு. ஆனால் பவர் டெலிவரி, ஆமாப்பா, பவர் டெலிவரி இருக்கிற பவர் பேங்க்ல தான் ஒர்க் ஆகும். பிடின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. மேபி டைப் சி சார்ஜரில் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டைப் சி உள்ள ஒரு பவர் அடாப்டர். இதை கனெக்ட் பண்ணிட்டு நான் அதில் சார். ஓ அருமை அருமை சார், இது பாருங்க. ஸோ நமக்கான பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இதை சுவிட்ச் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டம்மி பேட்டரியை உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கோம். வேற எந்த பேட்டரியும் நம்ம இன்சர்ட் பண்ணல. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுற பாருங்க. ஆன் ஆயிடுச்சா? சூப்பர். ஓகேப்பா, இதுக்கு மேலே கண்டினியூஸ் ரெக்கார்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை சார். பரவாயில்லையா சார்? ஒர்த்தா? ஓகே, பவர் பேங்க்லேயும் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். இருக்கு பவர் பேங்க்கில் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இது வந்து பவர் டெலிவரி பண்ணுற பவர் பேங்க் இல்லை, பிடி பவர் பேங்க் இல்லை, நார்மலான பவர் பேங்க் தான். அதில் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இதுலேயுமே வந்து டைப் சி போர்ட் இருக்குது. ஸோ இதை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆயிடுச்சு. கேமரா வருதுவா, நல்லா அருமை அருமை சார். ஸோ பவர் பேங்க்லேயும் ஒர்க் ஆகுது. சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு. நைஸ். இங்கே பாரு, சுவிட்ச் ஆன் ஆயிருந்தா லைட் எரியுது கிரீன் கலரில். ஓகே, இந்த டம்மி பேட்டரி யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட் தான். இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக கெனானுடைய ஆர்பிக்கு மட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. எல்லா கேமராக்குமே இந்த மாதிரியான ஒரு டம்மி பேட்டரி வருது. அது ஒரு மாடலுக்கும் ஒரு மாதிரியான டம்மி பேட்டரி. நீங்கள் உங்களுடைய கேமரா என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த கேமராக்கு ஏற்ற மாதிரியான டம்மி பேட்டரிஸ் நிறையவே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வராது. இதே நீங்கள் ஃபோட்டோஸும் நீங்கள் கண்டினியூஸாக எடுக்கிறீங்க, நிறைய ஈவெண்ட்ஸில் கண்டினியூஸான ஈவெண்ட் இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டே இருக்கீங்க, உங்களால் சார்ஜ் போட முடியல பேட்டரி, இல்லை சார்ஜ் வந்து ரொம்ப நேரம் நிற்கலை அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெட்டரான ஒரு சொல்யூஷன் தான். வந்து ஒரு 2-3 ப்ராடக்ட் நம்ம பார்த்தோம். அந்த 2-3 ப்ராடக்ட்ல வந்து இந்த அப்ரமேட் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்டு. அதில் வந்து இருக்குது அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னொரு பிராண்டில் 1800 சம்திங் இருந்தது. பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது இது சஜஷனில் வந்தது. ஸோ இது 1000 தான் இதனுடைய ப்ரைஸ். ஸோ இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது நம்ம வாங்கியிருக்கோம்.
இது நல்லாவே இருக்குது, சுவிட்ச் ஆனும் ஆயிடுச்சு. முடிஞ்சால் இதோடைய ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் போடுறேன். இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ இருக்குது, ஈவெண்ட் அப்போ இல்லை வீடியோ ரெக்கார்டிங் பெருசாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்களுமே இந்த டம்மி பேட்டரி யூஸ் பண்ணலாம் தாராளமாக. உங்களுடைய மாடலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா எல்லா மாடலுக்கு ஏற்ற மாதிரியும் டம்மி பேட்டரிஸ் அவைலபிளாக இருக்குது. இன்னொரு டவுட் இருந்தது என்ன அப்படின்னா, பவர் பேங்க் சப்போர்ட் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இன்னொரு மாடல் சொன்னேன் இல்லைங்களா 1800, அதில் பார்த்தீங்கன்னா பவர் டெலிவரி இருக்கிற மாதிரியான பவர் பேங்க் யூஸ் பண்ணாதான் அது சப்போர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த மாடல் இருந்தது. பட் இது ரெக்கமெண்டேஷன்ல வந்தாலும் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பார்க்கும்போது இதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்லேயே கொடுத்துருந்தாங்க பவர் பேங்க்ல ஒர்க் ஆகும் அப்படின்றது. ஆனால் பவர் டெலிவரி உள்ள பவர் பேங்கா அப்படின்றத மென்ஷன் பண்ணாமே இருந்தாங்க. பட் பரவாயில்ல, நார்மலான ஒரு பவர் பேங்க்லேயே இது சுவிட்ச் ஆனால் இப்போ வரைக்கும் ஆனில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி தாராளமாக வீடியோ ரெக்கார்டிங்கோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்துக்கலாம். இதே மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஜெட்ஸ் நீங்கள் பார்க்கணும், அன்பாக்சிங் இல்லை ரிவ்யூ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கேட்ஜெட் கடையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ யாருக்காச்சும் இருக்குது ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கோ இல்லை வீடியோகிராஃபர்ஸ்க்கோ அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ரெக்கார்டிங்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நிறையவே யூஸ் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.